திமுக அமைச்சர்கள் பெண்களை தவறாக விமர்சனம் செய்துள்ளதாக மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகை குஷ்பு கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் மதுரை, சிந்தாமணி, ஹவுசிங் போர்டு ஆகிய பகுதிகளில் அவருக்கு ஆதரவாக பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்ற போதெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்துள்ளதாகவும், ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள திமுக எதை வைத்து வாக்கு கேட்டு வருகிறது என தெரியவில்லை என விமர்சித்துள்ளார். நல்ல வாழ்வாதாரம் வேணும், வாழ்க்கை வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும். ஒரு எல்லாம் சொல்லும் போது நம்ம மக்களுடைய, நம்ம பசங்களுடைய எதிர்காலம் வேணும். இது நமக்கு கொடுத்தது அதிமுக மட்டும்தான். எல்லாமே தாண்டி இன்னைக்கு திமுக காரங்க வந்து எதுவுமே கொடுக்காம மக்கள் கிட்ட வாக்கு சேகரிப்பு வராங்க. அதுக்கு மேல மக்கள் மத்தியில ஒரு பயத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. மக்களுக்கு வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு தரணும். அது இவங்க கொடுத்தாங்களா? வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? உங்களுடைய முன்னேற்றம் நீங்க பாத்தீங்களா? உங்க பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா அதிமுக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்கு 10,000 உங்க வீட்டுக்கு வந்து சேரும்.